ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். நம்மள பல பேர் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். நான் கூட அதே தான். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா, நம்ம பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா முன்னேறணும், அது போதாதா, அதை விட வாழ்க்கையில் வேறு என்ன தேவை அப்படின்னு தான் நினைப்போம். பட் அதுக்கு ஒரே வழி கல்வியும் சேமிப்பும் மட்டும்தான். இந்த கல்வியும் சேமிப்பும் சேர்ந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த 2 இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டிப்பாக பிள்ளைங்களை வந்து சாதிக்க வைக்க முடியும். பிள்ளைங்க சாதிச்சாலே போதும், நம்ம சாதித்த மாதிரி அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நானும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேமிக்கிற ரூ. 1 கூட ஒரு நாளைக்கு உங்கள் பிள்ளைய தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு படிக்கட்டாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் பார்த்து செலவு பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேமிக்கிற ரூ. 1 கூட ஒரு நாளைக்கு நம்ம பிள்ளைங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு படிக்கட்டாக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ரூபாயும் நம்ம பார்த்து பார்த்து சேமிக்கணும். அந்த சேமிக்கிறதுல தான் நம்மளுடைய விழிப்புணர்வு இருக்குது. நம்மளுடைய கல்வி சேமிப்பு எல்லாமே அதில் தான் அடங்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு அம்மாவுக்கோ இல்லை அப்பாவுக்கோ கண்ணை திறந்தா போதும், கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்போம். அது எதனால அப்படின்னு தெரியல. நம்மளோட பேரண்ட்ஸும் அதான் நினச்சிருப்பாங்க, நம்மளும் அதுதான் நினைக்கிறோம். எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி தான். நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படவே கூடாது, நான் எவ்வளோ நாள் கஷ்டத்தை தாங்கிக்கிடுவேன், ஆனால் என் பிள்ளை ஒரு ராஜாவாக தான் வளரணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அந்த இதை பற்றி தான் நான் இப்போ வந்து சொல்ல வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் காமனாக இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சரி, பிள்ளைங்களோட படிப்பு மட்டும் நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, உடனே வாங்கியாவது அதை வந்து படிக்க வச்சுருவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? படிப்பு இருக்குன்னா திட்டமிடுதல் வேணும். இந்த திட்டமிடுதலுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் லாஸ்ட்டாக வர பாயிண்ட்ஸ் வந்து நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை வந்து தெரிய காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5வது பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் அதை நீங்களே செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. நிறைய மக்கள் அதை பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணத்துக்காக, இது விழிப்புணர்வுக்காக இந்த நான் வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, குழந்தை வந்து பிறந்த நாளே தொடங்கிடுங்க. குழந்தை பிறந்தோடனே சாக்லேட் வாங்கி கொடுப்போம், என்னெல்லாமோ செய்வோம், அதை வந்து சந்தோஷமாக கொண்டாடுவோம். அந்த கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போதே பிள்ளைக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுவீங்களோ இல்லை பேங்க்கில் ஓப்பன் பண்ணுவீங்களோ, எதுலேயோ ஒன்றில் அன்னைக்கு ஒரு சின்ன சேமிப்பை நீங்கள் தொடங்கினீங்கன்னா, அந்த குழந்தை காலேஜ் படிக்கும்போது நமக்கே பயம் இருக்காது. அப்பாடா, பிள்ளைக்கு நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதை வச்சு பிள்ளைய வந்து மேல் படிப்பு படிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாதாரணமாக காலேஜ் படிக்கனாலே 1,00,000 ரூபாய் ஆகுது. டாக்டர் இன்ஜினியர்லாம் படிக்க வச்சோன்னா லட்சக்கணக்கில் அந்த படிப்புக்கே செலவாயிருது. இதனால எப்படி தங்க விலை நிற்காம ஏறுதோ அதே மாதிரி தாங்க இப்போ இருக்கிற படிப்பு விலையும் ரொம்பவே அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஏர்லியாக நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம். பீஸ்ஃபுல்லான ஃப்யூச்சரை நம்ம வந்து சூப்பராக வாழ போகிறோம் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, புள்ள பிறந்த அன்னைக்கே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ தானே புள்ள பிறந்துக்கு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து நினைப்போம். பட் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்யூச்சரில் வந்து வேறு லெவலில் இருக்கலாம். 2வது, மாதம் கொஞ்சம் போதும். இது வந்து நான் ஒரு அக்கா வந்து எடுத்துக்காட்டாகவே சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் சரிங்களா, 400 ரூபாய். அதில் கரெக்டாக ரூ. 25 அந்த அக்கா எடுத்துப்பாங்க. அதாவது அந்த அண்ணன் வந்து 400 ரூபாய் சம்பளம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, டெய்லி ரூ. 25 யாருக்கும் தெரியாமல் எடுத்து ஒரு உண்டியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா மாதம் இல்லை ரூ. 750 போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் வர வச்சுட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் போகும்போது, ஏம்மா நீயும் வாயன் கூட துணைக்கி அப்படின்னாங்க. எங்கக்கா போகிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, நான் இப்படி வந்து டெய்லி அண்ணன் தர காசில் வந்து ரூ. 25 எடுத்து வச்சுருவேன். அந்த ரூ. 25 எடுத்து வச்சு நான் இப்படி போஸ்ட் ஆஃபீஸில் போடுவேன். இப்படி வருஷத்துக்கு 9,000 வந்துடும். என் புள்ள படிக்கும்போது கஷ்டப்பட்டுறக்கூடாது இல்லையா, அந்த நேரத்தில் நாங்கள் எவன் காலையும் போய் விழுந்துடக்கூடாது, இப்போவே நான் சேர்த்து வச்சா தானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் நினச்சேச்சே, இப்படி கூட யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் நாமளும் அந்த இதை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் உங்கள் வீடியோவில் வந்து சொல்ல வந்திருக்கேன். யோசிச்சு பாருங்களேன், அவங்க டெய்லி ரூ. 25 ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. எவ்வளவோ ஸ்நாக்ஸு, பால், மளிகை ஜாமான் எல்லாமோ வாங்க போகிறோம். அதில் ரூ. 25 அவ்வளோ பெரிய விஷயமாவா இருக்க போது? இருக்கவே இருக்காது. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த அக்கா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்மளாலே கண்டிப்பாக முடியும். அப்படித்தானே? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து நம்ம கையில் தான்ப்பா இருக்குது. பிள்ளைங்களை வந்து எப்படி நல்லா வளர்க்கணும், எந்த அளவுக்கு நம்ம வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிகரெட் பாக்கெட்டோட விலை எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா 60 ரூபா வராது, எவ்வளோ வரும்னுலாம் தெரியல. பட் ஒரு சிகரெட் பாக்கெட்டு இங்கே இப்போ உள்ள நிறைய பேர் வந்து சிகரெட் அடிக்காமல் இல்லவே இல்லை. கண்டிப்பாக அதுக்கு வந்து அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் சேர்த்து வச்சாலே போதும். நம்ம குழந்தைக்காக சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்து சிகரெட் பாக்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா 2 in 1, அதாவது ஒரே கல்லில் 2 மாங்காய். நீங்கள் வந்து சிகரெட் அடிக்கிறது வந்து நிப்பாட்டிடலாம். அந்த காசை நம்ம பிள்ளைக்காக சேர்த்து வைக்கலாம். நம்ம சேர்த்து வச்ச தொகை ஒரு காலத்தில் நம்ம கைக்கு வரும்போது வர்ற சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராது. இதுவே நீங்கள் சிகரெட் அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, அந்த காசு அவ்வளோத்தையுமே நீங்கள் சேர்த்துலாம் வைக்க வேண்டாம். உங்கள் கையில் இருக்க காசை சேர்த்தே பிடிங்கிட்டு போயிடும். ஸோ எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும்.
குட்டி குட்டியாக சேவிங்ஸ் பண்ணாலே போதும். சின்ன தொகை பெரிய கனவுக்கு விதை விதைச்ச மாரி. அந்த விதைய நம்ம இப்போவே இருந்து ஸ்டார்ட் பண்ணா தான், ஒரு காலத்தில அது மரமா முளைச்சி, நமக்கு மரமா வளர்ந்து, அது வந்து காய் கனிலாம் தரும்போது, அதில வர சந்தோஷமே தனிப்பா. அது மூலமா நெறைய பேர் பயன்பெறுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அந்த விதைய வந்து விதைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். பாயிண்ட் நம்பர் 3 பெற்றோர் தவறு செய்யும் இடம். இதில என்னம்மா நம்ம என்னம்மா தப்பு செய்ய போறோம் அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. 90% பெற்றோர் வந்து படிப்பு முக்கியம்னு சொல்லுவாங்க. பட் என்னன்னா, படிப்புக்காக சேவிங்ஸ பத்தி பேசவே மாட்டாங்க. பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போ இவ்வளோ செலவு இருக்கு, வீட்டு செலவு இருக்கு, இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சேர்த்து வச்சுக்கலாம். ஏற்கனவே கடன் இருக்கு, அத முடிச்சுக்கலாம். கல்யாண செலவு இருக்கு, வீட்டு செலவு இருக்கு, இப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்களே தவிர, அந்த பிள்ளைங்களோட படிப்புக்காக யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்படியே பின்வாங்குவாங்க. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்ல. இப்போ இருக்கிற விலைவாசிகள்லாம் அப்படி. ஸோ, அதனால அவங்க அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம தான் யோசிச்சுக்கணும். அந்த அளவுக்கு போகக்கூடாதுடா. இது இப்போ நம்ம வந்து பின்வாங்கிட்டோம்னா, நம்ம முன்னாடி வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, பாசம் மட்டும் போதாது. அறிவு ப்ளஸ் திட்டமிடல் 2மே வேணும். இதுதான் பாதுகாப்பான வழி. பாயிண்ட் நம்பர் 4 பணம் இல்லாம படிப்பு நிற்கவே கூடாதுப்பா. நம்ம ஊர்ல பணமே இல்லாதனால எத்தனையோ பிள்ளைங்க வந்து தன்னோட கனவ வந்து குப்பையில போடுறாங்க. இது உங்களுக்கே நல்லா தெரியும். இல்லையா உங்களோட பக்கத்து வீட்லயே கூட இது நடந்திருக்கலாம். நம்ம எங்கேயோ நடக்குதுன்னு நினச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிலாம் இல்ல. நம்ம பக்கத்து வீட்டிலேயே பார்த்தா கூட தெரியும். அவங்க அந்த பிள்ளைங்க வந்து நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. பட் அவங்களால மேல் படிப்பு படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்க அம்மா அப்பாட்ட காசு இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து சரியா திட்டமிடாமல் இருக்கிறது தான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா முன்னாடியே, ரூ. 25 சேர்த்து வச்சா போதும். நீங்க வந்து மாசம் வந்து ரூ. 250 வரும். அப்போ வருஷத்துக்கு ரூ. 9,000. இது 18 வருஷம் கழிச்சு எவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஸோ, அதனால ரூ. 25ங்கிறது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டா இருக்காது. ஸோ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களாலயும் முடியும், என்னாலயும் முடியும். நம்மளுடைய கனவ வந்து நாம தான் வந்து சேர்த்து வைக்கணுமே தவிர, அடுத்தவங்க சேர்த்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே கூடாது. இல்ல பின்னாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு சத்தியமா யோசிக்கவே கூடாது. அப்பப்போ உள்ளத அப்பப்போ முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஊர்ல பணம் இல்லாததால எத்தனையோ பிள்ளைங்கள கனவ வந்து குப்பையில போடுறாங்க. அப்படிதானே? அது வந்து நம்மளோட தவறே கிடையாது. ஆனா, முன்னாடியே சேமிக்காம இருந்தது தான் நம்மளுடைய கவனக்குறைவு. இது வந்து நம்ம வேணுன்ட்டேலாம் இருக்க மாட்டோம். எப்படி நம்ம வந்து பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளோட கவனக்குறைவு மட்டும் தான் இதுக்கு காரணம். ஸோ, யோசிச்சு மணிய வந்து சேவிங்ஸ் பண்ணாலே போதும். பட் நாம அதில தான் ஸ்டெப் எடுத்து வைக்கவே மறுக்கிறோம் இல்லையா? அத எடுத்து வச்சுட்டோம்னு வைங்களேன், ஒரு தடவ 1 மாசம் நம்ம வந்து கட்டிட்டு வந்துட்டோம்னு வைங்களேன், அப்புறம் அடுத்தடுத்து நமக்கே கட்டணுங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். ஸோ, அதனால நம்ம வந்து மாசம் மாசம் காச போய் எடுத்து வச்சுருவோம். ஸோ, அதனால நம்ம பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? யாருக்கெல்லாம் இந்த மாரி சேவிங்ஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்கலாம் கண்டிப்பா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு, உங்களுடைய அம்மா, அப்பாக்கு, இல்லன்னா உங்களுடைய தங்கச்சிக்கு, உங்களுடைய பக்கத்து வீட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, சிஸ்டர்ஸ்க்கு, பிரதர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இத அனுப்பி விடுங்க. பாயிண்ட் நம்பர் 5 இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். என்ன தெரியுமா? அரசு உதவிகள் நமக்கு தெரியணும். நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இதுன்னே சொல்லலாம். இந்த நாட்ல புள்ளைங்களுக்காக உதவி திட்டங்கள் நெறைய இருக்குப்பா. பட் நம்ம வந்து அத வந்து இருக்கா இல்லையான்னே தெரிய மாட்டேங்குது. இது பஞ்சாயத்து போர்டுலயோ இல்ல மத்த எங்கேயுமே நமக்கு வந்து தெரிய காட்டவே மாட்டேங்கிறாங்க. எப்படி தெரியுமா தெரிய காட்டுவாங்க? அவங்கவங்க சொந்தத்துக்குள்ள மட்டும் தெரிய காட்டுவாங்க. "ஏய் இந்த மாரி எக்ஸாம் இருக்குடா. இத நீ எழுதுடா. உனக்கு இது வந்து நெறைய மார்க் கிடைச்சதுன்னா, நீ வந்து ஃப்ரீயாவே வேலைக்கு சேர்ந்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. பட் நம்மள மாரி உள்ள ஆட்கள் பாமர மக்களுக்குலாம் கண்டிப்பா தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அதெல்லாம் அவங்களே அவங்களுக்குள்ளேயே பேசி, அவங்களுக்குள்ளேயே முடிச்சு, அவங்களுக்குள்ளேயே வேலையும் வாங்கி குடுத்துக்கிடுவாங்க. அப்ப நம்மலாம் எப்படி தான் வாங்கிக்கிறது? சொல்லுங்க பாப்போம். ஸோ, அந்த திட்டத்த எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரியப்படுத்திக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது எங்கெல்லாம் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தா மட்டும் தான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாதுன்னு வீட்ல உட்காந்தே யோசிக்கிறத விட்டுட்டு, எங்கெங்க என்னென்ன அரசு உதவி திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சு விசாரிக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா, தெரிஞ்சுக்கிட்டா நம்ம புள்ளைக்கும் அரசும் துணை இருக்கும். அம்மா செய்ற ஒரே ஒரு குட்டி சேமிப்பு வந்து நம்மளோட புள்ளைய வாழ்க்கையே மாற்றும் அப்படிங்கன்னா, அத கண்டிப்பா நம்ம செஞ்சு தானே ஆகணும். ஸோ, உங்களால எவ்வளோ முடியுதோ நீங்க வந்து எடுத்து வைங்க. நம்ம புள்ளைங்க படிப்புக்காக ஏன்னா இப்ப கல்வி குடுக்குற தைரியத்த வேற எதாலயும் குடுக்க முடியாது. புள்ளைங்க படிச்சாலே போதும். அது அதுங்க சொந்த கால்ல நின்னுக்கிடுவாங்க. நீங்க வீடு வாசல் கட்டணும், அத வாங்கணும், இத வாங்கணும், நகை வாங்கணும், கார வாங்கணும், பங்களா வாங்கணும்லாம் கிடையாது. புள்ளைங்களுக்கு தரமான ஒரு கல்விய குடுத்தாலே, அவங்களே அத வச்சு எல்லாமே வாங்கி நம்மளையும் நல்லா பார்த்துக்குவாங்க இல்லையா? ஸோ, அதனால நம்ம பிள்ளைக்கு தேவையானத நம்ம வந்து செஞ்சு குடுக்கறதுல தயங்கவே கூடாது. லாஸ்ட்டாப்பா குழந்த பொறந்த உடனேயே நம்ம தொடங்கிட்டோம்னு வைங்களேன், அதோட ஃப்யூச்சர் வந்து ரொம்பவே செக்யூரா இருக்கும். ஸோ, கண்டிப்பா நீங்க வந்து குழந்த பொறந்த அன்னைக்கே தொடங்கிருங்க. இல்ல அதே மாசத்துலயாவது தொடங்கிருங்க. இப்போ வந்திருக்க பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல என்னுடைய பிள்ளைக்கு வந்து 10 வயசு ஆச்சு, 8 வயசு ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போய் போடுங்க. என்ன 8 வருஷம் டிலே ஆகும் அவ்வளோதானே. நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான ஸ்கீம் போட்டுக்கலாம். ஏதோ ஒரு ஸ்கீம் போடுங்க. கண்டிப்பா வந்து நம்மளுடைய பிள்ளைங்களோட எதிர்கால படிப்புக்கு வந்து உதவும். ஸோ, அதனால ஒவ்வொரு ரூபாயும் நம்ம வந்து யோசிச்சு எடுத்து வச்சா மட்டும் தான் நம்மளுடைய பிள்ளையோட கல்வி செலவு வந்து சூப்பரா இருக்கும்.
சில பேர் சம்பளம் வந்து 1000, 1500 வாங்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து ரூ. 800, ரூ. 900 வாங்குறவங்கலாம் ஒரு ரூ. 400 எடுத்து வைங்க. உங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா, ஆளுக்கு ரூ. 200, ரூ. 200, ரூ. 400 எடுத்து வச்சு பாருங்க. 18 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அது வேற லெவல்ல கிடைக்கும். ஸோ சிந்திப்போம், சிறப்பா வாழ்வோம். இது தாண்டா இன்னைக்கு உள்ள டாபிக். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ல வாங்க பழகலாம். இதே மாரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நாளைக்கு உங்கள வந்து சந்திக்கிறேன். டாடா, பைமா.